எப்படி தகுதியானார்? எதை கொண்டு தகுதியானார்? ராஜாவால முடியல. அப்ப அவர் யாரோட ஸ்தானத்துக்கு அங்க போறார்? ராஜாவோட ஸ்தானத்துக்கே போயிட்டார். சேவகர்களால முடியல. சேவகரோட ஸ்தானம் வயசோ 14. அவர் எப்படி தகுதியானார்? அது ஒரு கோபம் வந்துருச்சு. இன்னைக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் அப்பாவே அம்மாவே திட்டுனா இவங்களும் சேர்ந்து 2 பாயிண்ட் சொல்லுவாங்க. ஆமா கரெக்டு தான். அப்படி யாராவது பிள்ளைகள் சொல்லிட்டு இருந்தா தயவு செஞ்சு இன்னையோட என்ன பண்ணிக்காதீங்க. என் அம்மாவுக்கு நான் தான் நிற்பேன், என் குடும்பத்துக்கு நான் தான் நிற்பேன், எங்க அப்பாக்காக நிக்கிறது தான் என் வேலை அப்படின்னு என்ன பண்ணுங்க. இப்பவே மனசுல ஒப்புக்கொள்ளுங்க. யாரோ என்னமோ சொல்லி போறாங்க, நான் போய் என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இன்னும் எங்க அம்மா திட்டுங்க, இன்னும் எங்க அண்ணனை திட்டுங்க அப்படின்னு நான் போய் பாயிண்ட் எடுத்து. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு வீட்டிலேயே இருந்து வரவங்க. பிளஸும் தெரியும், மைனஸும் தெரியும். வெளியில் இருக்கவங்க சந்தோஷத்துக்காக சும்மா கிண்டலா சொன்னாலும் கூட அதுல நீங்க என்ன பண்ணிடாதீங்க, சந்தோஷ பற்றாதீங்க. கர்த்தரை கோபமா பேசினா தாவீதுக்கு எப்படி கேட்டுட்டா இருப்பாரு. அத்தனை பேருமே கர்த்தரை நம்பாததுக்கு வழிகளை காமிச்சாங்க. அத்தனை பேரும் கர்த்தரை நம்பாம இருக்கிறதுக்கு வழிகளை காமிச்சாங்க. ஆனா தாவீது கடைசி செகண்ட் வரைக்கும், அந்த ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட் வரைக்குமே தாவீது கர்த்தரை நம்பாம இல்ல, கர்த்தரை மட்டுமே நம்பி நின்னார். எது தாவீதை அந்த அளவுக்கு தகுதி ஆக்குச்சு? மெய்ப்பண்ணான். சிங்கத்தை கரடியும் கர்த்தரை ருசித்த ருசி. இத்தனை பேர் சேர்ந்து இழுத்தும் அந்த ருசி என்ன பண்ண மாட்டேங்குது, கர்த்தருக்கு வெளியில கொண்டு போக முடியல. கர்த்தரை ருசித்த ருசியிலிருந்து பிரிக்க முடியல. அப்ப இதுல இருந்து நம்ம ஒண்ணு கத்துக்கலாம். நம்ம கர்த்தரை விட்டு பிரியாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை ருசிக்கணும். எதையோ ருசிச்சு அதுல இருந்து வெளியே வர முடியாம இருக்கிற மனிதர்கள் மத்தியில அந்த ருசினால என்ன பிரயோஜனம் தெரியாது. ஆனால் கர்த்தரை ருசிப்பதினால் நமக்கு நாம பிரயோஜனமா இருப்போம், நம்மை சார்ந்தவங்களுக்கு பிரயோஜனமா இருப்போம், தேசத்துக்கு பிரயோஜனமா இருப்போம். எல்லாத்த காட்டிலும் யாருக்கு பிரயோஜனமா இருக்கும்? ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு பிரயோஜனமா இருப்போம்.